பாவத்தை யாரால துரத்த முடியும் அப்படின்னா, பரிசுத்தமாய் இருக்கிற ஒருவரால மட்டும்தான் பாவத்தை போக்க முடியும். இதை எப்பவுமே அஸ்திபாரமா இருதயத்துல வச்சுக்கணும். பாவத்தை போக்குறதுக்கு பாவிகள்னால முடியாது. தகுதியில இருக்கிற ஒரு மனுஷன், தகுதிக்குள்ளாக கடக்கிற ஒரு மனுஷனை தூக்கி விட முடியாது. அப்படி தூக்கி விட நினைச்சா 2 பேருடைய வெயிட்டும் சேர்ந்து இன்னும் சகதிக்குள்ள ஆழமா போவாங்க. அதனால இப்ப உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன். கடல்ல ஒரு மனுஷன் தத்தளிச்சுட்டு கிடக்குறான். அந்த மனுஷன் இன்னொரு மனுஷன் பக்கத்துல தத்தளிச்சு கிடக்கும்போது அவனை தூக்க பார்த்தா 2 வெயிட்டும் சேர்ந்து கீழே ஆழமா போவாங்க. அப்போ பாவத்தை அப்படித்தான், பாவத்தை பரிசுத்தர் ஒருவரால் மட்டும்தான் போக்க முடியும். அப்போ பாவத்தை யார் போக்க முடியும்னா, பரிசுத்தமா இருக்கிற கர்த்தரால மட்டும்தான் பாவ மன்னிப்பு, பாவத்தை நீக்குவது, பாவத்தை போக்குவது கூடும் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றாரு. அப்ப இத பாயிண்ட பிடிச்சிடுங்க. இந்த உலகமானது பாவ மன்னிப்புக்கு பாவம் செய்யற தெய்வம் இல்லைன்னா பாவம் செய்யற மனுஷன் பாவத்தை தேடி பாவ மன்னிப்புக்கு போவாங்க. அப்படி கிடைக்கவே செய்யாது. அது ஒரு லாஜிக்கே கிடையாது. இருட்டுல இருந்து வெளிச்சம் வராது, வெளிச்சத்துல இருந்தா இருட்டு வரும். அப்படி போல பாவத்துல இருந்து பாவ மன்னிப்பு பண்ண முடியாது. இப்ப நான் நல்லா குடிக்கிறவங்களேன், நல்லா குடிக்கிறேன், நானு இன்னொரு மனுஷன் குடிய மாத்த முடியாது. சரிதானே? அப்படி போலதான் பாவியான ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் திருத்த முடியாது, பாவத்தை போக்க முடியாது. அவன் பாவம் செய்யாத ஒரு மனுஷன் தான் பாவத்துல கடக்கிற மனுஷனை மாற்ற முடியும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ மன்னிப்பு வேற தெய்வத்திட்ட கிடையாது, பாவ மன்னிப்பு வேற மனுஷன்டையும் கிடையாது, பாவ மன்னிப்பு கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்றார். இந்த பாவ மன்னிப்பு ஏன் பண்ணணும் அப்படின்னா, பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வருது, ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை கொண்டு வருது, ஒரு மனுஷனுக்கு சமாதான குலைச்சலை கொண்டு வருது, ஒரு மனுஷனுக்கு வறுமையை கொண்டு வருது, இடையூறுகளை கொண்டு வருது, வியாதிகளை கொண்டு வருது, நோய்களை கொண்டு வருது, பிசாசை கொண்டு வருது. எல்லாமே பாவம் தான். ஒரு கணவன் மனைவி சண்டை ஓடுவாங்களா, அவங்க அந்த சண்டைக்கு முக்கிய கருத்து பாவம். நீ அங்க போனீங்க, நீ அங்க போன, நீ ஒன்னு அங்க பார்த்தேன், நீ இப்படி போன் பண்ணிட்டு இருந்த, ஏதாவது ஒரு பாவ செயல் எடுத்து தான் கணவன் மனைவி சண்டை வரும். அவ பாவங்கிறது மிகவும் கொடூரமானது, குற்றமானது. அதை போக்குவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும், அதுவும் பரிசுத்தரால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்றாரு. இந்த பாவத்தை போக்குறதுக்கு 4 வகையா தான் இந்த பாவத்தை போக்க முடியும். அதுல 3 வகை சொல்றேன். ஏமேன். சில வீட்டுல கணவன்மார்க மனைவிய திட்டும்போது, அது நீ பாவம் செய்யற அதனால வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, நீ பாவம் செய்யற அதனால விடிய காலம் வெளியே வரக்கூடாது, நீ பாவம் செய்யற நீ பைக் ஓட்டக்கூடாது, நீ பாவம் செஞ்சிருவ நீ கார் ஓட்டக்கூடாது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. கார் ஓட்டாம இருந்தாலும் பாவம் செய்யறவன் செய்யத்தான் செய்வான், பைக் ஓட்டாம இருந்தாலும் பாவம் செய்யறவன் பாவம் செய்யத்தான் செய்வான். ஏன்னா பாவத்தை போக்குறதுக்கு என்னால முடியாது. நான் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால, நான் பைக் ஓட்டாம இருக்கிறதுனாலயோ இல்லைன்னா நான் வேற ஏதோ செய்யாம இருக்கிறதுனாலே பாவம் கட்டுப்படாது. பாவம் பரிசுத்தரால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியுது, நீக்க முடியுது. அது எப்படி முடியுதுன்னு பாருங்கள். அது 3 வகை, 4 வகை உண்டு. இன்னைக்கு 4 வகையை போதிக்க முடியாது, நேரம் ரொம்ப போயிடும். 3 வகை எப்படி எல்லாம் அந்த பாவ மன்னிப்பு உண்டாகுது பாருங்களேன். ஏசாயா நல்லா கேட்டுக்கிட்டேன். 6வது அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். இதுல ஒரு அற்புத விதமான ஒரு பொருள் இருக்கு. அதுல ஏசாயா சொல்லுவாரு 5வது வசனத்துல, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறேன். அவர் சொல்றாரு அசுத்த உதடு உள்ள மனுஷன், அதான் நான் பாவி, அக்கிரமக்காரன், பாவம் செய்யறவன் அக்கிரமக்காரன். ஏசாயா சொல்றாரு. எப்படி பாவம் செய்யறாரு அவர் சொன்னாரு பாவினும். இப்போ அறிக்கையிடார் எப்படி பாவம் செஞ்சாராம். அக்கிரம உதடு உள்ள மனுஷ கூட்டத்துல இருக்கிறாராம். அவங்க கூட சேர்ந்து இருக்கும்போது அவன் அக்கிரமம் எனக்கு பிடிச்சிருது. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஒரு பாவியான மனுஷன்ட்ட நீங்க போய் சேர்ந்தேன்னு அவனை மாதிரியே மாறிடுவீங்க. ஒரு பாவியான ஸ்திரீட்ட புருஷன் சேர்ந்தா அந்த பாவிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படியே இவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் ஏசாயா சொல்றாரு, நான் பாவ உதடு உள்ள மனுஷன். காரணத்தை சொல்றாரு, பாவ உதடு உள்ள மனுஷன் கூட்டத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய உதடு, அவங்களுடைய சுபாவம் எனக்கு வந்துருச்சு. இப்போ இப்படிப்பட்ட பாவத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ பாவியா இருந்தவன் சொல்லிட்டான், என்னோட நிலவரத்தை சொல்லிட்டான், அவனுடைய நிலைமை சொல்லிட்டான். இப்போ பாவம் எப்படி மன்னிக்கப்படுதுன்னா, உடனே ஒரு தூதன், சேராபின்னு சொல்றாங்க, பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த தூதன். இந்த பாவ மன்னிப்பு எல்லாம் பரிசுத்தங்கிற வார்த்தையில வரும் பாருங்க. பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த தூதன் ஒருவன் இருக்கான், சேராபுக்கள்ல ஒருவன். அவன் கையில ஒரு குறடு வச்சிருக்கிறான்.
இல்லையா? கட்டர் அதுக்கு பேரு. அத தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பலிபீடம் இருக்குது. அங்க அக்கினின்னு ஒண்ணு இருக்குது. அந்த அக்கினிய தன்னுடைய கொரட்டல பிடிச்சு அது தூக்கி கொண்டு வந்து ஏசாவுடைய நாவல போட்டார். போட்ட உடனே சொன்னாரு, இப்போ உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமானாய் மாறிவிட்டார். அப்போ எப்படி பாவ மன்னிப்பு வருதுன்னா, பரிசுத்த தேவன் தன்னுடைய தூதனை கொண்டு நம்முடைய வாயில அவருடைய அக்கினியை வைக்கும்போது இப்போ மனுஷன் பரிசுத்தமாயிடுறான் இல்லையா? இப்ப அதாவது எல்லாமே எல்லாம் பாருங்க, பரிசுத்த தேவம் பரிசுத்த தூதன் இந்த ரெண்டும் வேலை செஞ்சுதான், தூதனும் பரிசுத்தம் தேவனும் பரிசுத்தம் ரெண்டும் வேலை செஞ்சுதான் இப்ப மூணாவது பாவியான மனுஷனை போய் பரிசுத்தமா ஆக்கி விடுகிறது என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டுல எப்படி பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு அப்படின்னா, பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்த தூதனை கொண்டு பாவ மன்னிப்பு உண்டாயிட்டு. ஏன்னா ஏன் இதை நான் போதிக்கிறேன், 3 வகையா போதிக்கிறேன்னா, மனுஷன் பாவ மன்னிப்புக்கு என்னெல்லாமா பண்ணிட்டு இருக்கிறான். சில பேர் சொல்றாங்க பாருங்க, கையில ஏதாவது கெட்டுனா பியாய் ஒண்ணு செய்யாதான். இது இந்த ஒரு 5-6 வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு வருது. ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க விக்கிரத்தை ஆராய்ச்சனால உங்க கையில ஒரு எதையோ ஒன்று கெட்ட வச்சுட்டு அதை களத்துனா செத்து போகுன்றது. அப்ப அப்படி ஒரு தெய்வம் தேவையா? புரியுது உங்களுக்கு? ஏசாயால சொல்றாரு, உங்களை ஒருத்தன் வந்து உன்னை நம்ப சொல்றான், ஒரு ஓலையோ ஒரு இலையோ நம்ப சொல்றான், நீங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது விக்கிரத்துக்கு போகும்போது தான் வருது இல்லையா? விக்கிரத்தில் இருக்கிற பூசாரியோ சாமியாரோ சொல்றாங்க, ஒரு ஜோமாலையோ ஒன்னு நீ போட்டுக்க அப்படின்றாரு. அவ போட்டுக்கிட்டு சொல்றான், இதை களத்தினு பேய் பிடிச்சிருமா. அப்ப நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு தெரியாம நாள் பட்டு அது அறுந்து போச்சுன்னா அன்னைக்கு நீ செத்து போயிடுவா. ஏன்னா அவங்க சொல்ற அப்படிதான், இந்த சோமாலை கலத்தினா பேய் வந்துடும், உனக்கு இந்த 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 நூலை கலத்தினா பேய் வந்துடும் அப்படி சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கொடுத்துருக்காங்க. ஜோமாலை போட்டா நீ பரிசுத்தமாயிரும், ஜோமாலை கலத்தினா போச்சுன்னா பேய் வந்துடும். இவர் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணு செய்யாத, ஜோமாலை கலத்தினா நீ செத்து போன்னு சொன்னா அப்படி ஒரு அது ஒரு பெரிய ஒரு முரட்டாட்டனோ ஒரு பேய்த்தனோ. இவர் சொல்றாரு, எதை கலத்தணும் அப்படின்னா, பாவம் செய்யற ஆசையை கலத்துவதற்கு பரிசுத்த தூதனால தேவனுடைய அக்கினி ஆவி உங்களுக்குள்ள அந்த பலம் வந்து இறங்குச்சுன்னா இனி நீ பாவம் செய்ய மாட்ட, இதனால உனக்கு பிரச்சனை கிடையாதுன்றார். ஆமென். ஒரு ரகசியத்தை சொல்றவங்க நீங்க கேட்கணும், எந்த வீட்டுல சண்டை இல்லை? ஜெபமாலை போட்ட எல்லா வீட்லயும் இருக்குது. ஜெபமாலை போட சொல்ற எல்லா சாமிமார்களும் எல்லா ஊர்லயும் அடி வாங்கி தான் போயிருக்கிறாங்க இல்லையா? உண்மைங்க. அது சொல்லும் போது கொஞ்சம் நக்கலா தெரியுது. எல்லா ஃபாதரும் ஜெபமாலையோட தெரிவாங்க. அவங்க கண்டிப்பா ஊருக்கு 4 பேர்ட்ட அடி வாங்காம கெட்ட வார்த்தை வாங்காம போகவே மாட்டாங்க. கச்சேரி போடலன்னா சாமியார் செத்தாரு. அவர் சொல்றாருல, ஜெபமாலை போட்டா தாக்கு பிடிக்கும், பேயெல்லாம் ஓடிடணும். ஊர்ல இருக்கிற லேடிஸ் கிட்டே தப்ப முடியாது, அவர் பாய்ஸ் கிட்ட தப்ப முடியாது, வாலிப கிட்ட தப்ப முடியாது, அதெல்லாம் வேலை செய்யாது. அவன் பாவம் எப்படி போகுது அப்படின்னா, தெய்வம் என்னுடைய இருதயத்தை புரட்டி போடும்போது நான் பாவத்தை விட்டுறேன். இனி எதுவும் என்ன அணுக போறதே கிடையாது. இன்னும் சொல்லுவேன், தண்டனை நான் செய்யறதுக்கு தான் தவிர வேற எதுக்கு கிடையாது. நான் செய்யற தப்புகளுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அப்ப நான் என்னைக்கு பாவத்தை விடுறனோ அன்னையில தண்டனை எனக்கு கிடையாது. அதான் பாவ மன்னிப்பு. இந்த நிச்சயத்தை உடையவனா இருக்க வேண்டும்ன்றார். 2, பாவ மன்னிப்பு எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலே வருது, தன்னுடைய தேவன் பரிசுத்த தேவன் தன்னுடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு கொடுத்தாரு இல்லையா? இதெல்லாம் தெரியும், நல்லா கேடுங்க. ஏன் இந்த பரிசுத்தங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம்னா, பரிசுத்தம் தான் பாவத்தை மாற்றும். முதல்ல பரிசுத்த தெய்வம் பரிசுத்த தூதர்களை கொண்டு பாவ மன்னிப்பு கொடுத்துச்சு. இப்போ பரிசுத்த தெய்வம் அவருடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து கொண்டு பாவ மன்னிப்பு கொடுக்குது. அந்த 9ஆம் அதிகாரம் வரும்போது, அவரு இயேசு சொந்த ஊருக்கு வந்தபோது சிலர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து பாயில கடத்தி வச்சாங்க. இயேசு பக்கத்துல அவங்க கடத்தினாங்க. இயேசு அவனை பார்த்துட்டு, திடன்கொள் மகனே அப்படின்னாரு. ஏன் அந்த வார்த்தை சொன்னார் தெரியுமா? இயேசு படுத்து கிடக்கிறவனை பார்த்து சொன்னார், கொண்டு வந்தவங்களை பார்த்து சொல்லல, படுத்து கிடக்கிறவனை பார்த்து சொன்னார் திடன்கொள். ஏன்னா இவன் இந்த திமிர்வாதம், பாவத்துல பெருசு திமிர்வாதம். இல்ல எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பாருங்க, அதுதான் பெரிய பாவம். பாவம் முத்தும் போது யார் என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க, சரியா? திடன்கொள் ஏன் சொன்னாருன்னா, இவனை நிறைய இடத்துல இவனுடைய பேயை துரத்துவதற்கு பாவத்தை மாத்துவதற்கு கொண்டு போனாங்க, எங்கேயும் முடியல. இப்போ கர்த்தர் பார்த்து சொல்லிட்டாரு, இப்ப என்கிட்ட வந்திருக்க டேக் ஹார்ட் அப்படின்ற, திடனாயிரு. ஏன்னா இந்த வேலை என்னால மட்டும்தான் முடியும். எல்லாருக்கும் காசு கொடுக்க முடியும், எல்லா தேவன் கொடுக்குதா இல்லைன்னு கொடுக்க தான் செய்யறாங்க. கள்ளனும் இங்க நல்லது செய்யதான் செய்யறான் இல்லையா? கள்ளனும் நல்லா செய்யறான், நல்லவன் நல்லா செய்யறான்.
ஸோ பாவ மன்னிப்பு மட்டும் திடன்கொள் என்னால மட்டும்தான் முடியும். அப்போ பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு வீட்டில் பாவம் போச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். அதை நகையெல்லாம் போட்டு சேரியெல்லாம் கட்டினா பாவம் செஞ்சிருவாளாம். அதெல்லாம் கலட்டி விட்டுட்டோம்னா பாவம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் கலட்டி விட்டாங்க. ஆனால் பெரும்பாவமாக தான் போயிட்டு இருக்குது. யாருக்கும் தாழ்மை கிடையாது, கீழ்ப்படியே கிடையாது, சண்டை ஓவரா போயிட்டு இருக்குது. பாவம் எங்க போகும்? இயேசுவால மட்டும்தான் போகும். அவரு சொல்லல பாருங்க, உன் ட்ரெஸ்ஸை மாத்து, அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. உன் பாய மாத்து, அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. திடன்கொள் இல்லை, இது என்னால தான் முடியும். அப்போ உடனே ஆண்டு சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற ஷாக் ஆயிட்டாங்க. அது எப்படி பாவத்தை மன்னிக்க மனுஷனால எப்படி கூடும்? உண்மையில பாவத்தை மன்னிக்க மனுஷனால கூடாது இல்லையா? பாவத்தை மன்னிக்க மனுஷனால கூடாது. ஏன்னா மனுஷன் பாவி, கூடாது. எந்த மனுஷனாலும் முடியாது. தெய்வங்கள் எல்லாம் பாவம் தான். புரியுது உங்களுக்கு? உலகத்துல இயேசு கிறிஸ்து தவிர எல்லாம் மனுஷன் தான். அப்ப ஷாக் ஆயிட்டாங்க. இயேசு கேட்க, எப்படி நீ வந்து தேவதூஷணம் பண்ற? தெய்வத்தை தவிர பாவத்தை மன்னிக்க எவனாலும் கூடாதுன்றார். அது உண்மைங்க. தெய்வத்தை தவிர பாவத்தை யாரும் மன்னிக்க கூடாது. அப்ப இவரு சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரனாகிய தெய்வம், அதனாலதான் என்னால முடியுன்றார் இல்லையா? அவர் சொன்னாரு. உடனே அவர் காட்டுறாரு பாருங்க, எது ஈஸியா? அற்புதம் செய்யறது ஈஸியா இல்லை பாவத்தை மன்னிக்கிறது ஈஸியா? கையை பிடிச்சி கையில பிடிச்சி தூக்கி விட்டாரு. எந்திரிச்சு பாப்பா அப்படின்னாரு. உடனே அத்தனை வருஷமா திமிர்வாதமா இருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு சரியாயிட்டான். நான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் காரணம் பாவம். ஒரு மனுஷனை வெறுக்கிறது காரணம் பாவம். ஒரு மனுஷன் வேண்டாம் சொல்றது காரணம் பாவம். நிறைய விவாகரத்துக்கு காரணம் பாவம். எல்லாத்துக்கும் காரணம் பாவம். ஆனா எல்லா இடத்துக்கும் போறாங்க, பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து வர்றது கிடையாது. கர்த்தர் தூக்கி விட்டார். அப்படி இப்படி தூக்கி விட்டா, போய் அப்படி தூக்கி விட்டாருப்பா, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, சக்சஸ். அப்புறம் வாழ்க்கை அது தூக்கி விட்டார் கர்த்தர். எப்படி தூக்கி பாருங்களேன். எங்க எல்லாமோ நாடி தேடுறோம், பக்கத்துல இருக்குது. ஆனா எல்லாருக்கும் கர்த்தரை பிடிக்கல. ஏன் சொல்லுங்க? பாவத்தை மன்னிக்கிறவர் ஏன் பிடிக்கலன்னா, பாவத்தை மன்னிக்கிறவர்கிட்ட ஆராதிக்க போறவங்கள பார்த்தா யாரும் கர்த்தரை விசுவாசிக்க மனசே வரல. இது போய் இங்க வந்து நல்லா ஆராதிச்சுட்டு அங்கே போய் சண்டை போட்டுட்டு நல்லதுக்கிட்ட தெரியாம குத்திக்கிட்டு குடைச்சிக்கிட்டு இருக்கும்போது, அதுல ரொம்ப ஓவரா வெள்ளை சட்டை போட்டு எடுத்து ரொம்ப தாழ்மை மாதிரி இருந்துட்டு பேய்க்கெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஏசப்பைகள் வேண்டான்றாங்க. ஏன்னா போன ஒன்றும் சரியில்லையே. அப்போ நம்மளும் போனால் அப்படித்தான் இருப்போம். நல்ல காலம், நல்ல சர்ச்சைகளை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியா பேசி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியா போதிச்சுட்டு சரியா வாழுற ஜனங்கள் இருந்தா இந்த உலகத்துல நிறைய பாவ மன்னிப்பு நடந்துட்டே இருக்கு. இந்த ஜனங்களை நம்பியே ஏசிட்ட வருவாங்க. இந்த ஜனங்கள் அப்படியே கெடுத்துட்டாங்க. துணிகரமான சண்டை, துணிகரமான பேச்சுக்கள், மக்கள் அப்படி தடப்படிச்சு. அதனால யாரும் வர்ற கிடையாது. ஒரு ஆளை கூப்பிட்டு பாருங்க, இயேசு ஆராதிக்க வேணா, இல்லை நான் கோயிலுக்கே போறேன். ஏன் இயேசு தெரியுங்க, ஆனா வரமாட்டான். ஏன்னா கூப்பிடுற ஆள் சரியில்லை. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளிட்டாங்க. அநேக ஜனங்கள் பாவத்தினாலே நரகத்துக்கு போறான். அதுக்கெல்லாம் மெயின் காரணம் பெந்தகோஸ்துல இருக்கிற சீசிகளும் சீசர்களும் தான். வேற யாரும் கிடையாது. சீசிகள் வேலை செய்யற ஒர்க்கு சரியில்லை, சீசர்கள் வேலை செய்யற ஒர்க்கு சரியில்லை. நம்மளை பார்த்துக்கிட்டே உள்ள வர்றதுக்கு மனம் அடிக்கிறாங்க. அத்தனை ஜனங்களும் பாவத்தினால, நம் நிமித்தமாய் பாவத்தினால, அதான் ஆர்டர் சொன்ன, உன் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் புறஜாதிக்குள்ள தூசிக்கப்படுகிறதே. புறஜாதிகள்லாம் இயேசுவை வேண்டாம் வேண்டாம் சொல்றது காரணம், போனவங்க சரியில்லை. போனவனுக்கு பண ஆசை, எடுத்து நன்மை செய்யறது கிடையாது. போயிட்டு போட்டு நம்ம கூட இருக்கிறனால தின்னுட்டு போட்டுமா அப்படி விட்டு அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களை அப்படி விடுவிக்கிறதுக்கு மனுஷனே கிடையாது. இருந்த போதும், மனுஷனுடைய கேரக்டர்கள் தப்பா இருந்த போதும் கர்த்தர் நம்மளை அழைச்சி கொண்டு எப்படியோ அந்த பிரச்சனை நடுவில் தேவ சமூகத்தில் கொண்டு வச்சிருக்கிறார் இல்லையா? நம்மளும் அப்படித்தான் பார்த்தோம். போன மனுஷன் சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லைன்னு நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருந்த போதும் தேவன் நம்ம அங்கிருந்து எப்படியோ தூக்கி கொண்டு தேவ சமூகத்துல சபையில கொண்டு வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கு தெரியும், ஆவிக்குரிய சர்ச்சைக்கு, நம்ம சர்ச்சைக்கு அவன் ஒரு வாராம்னா பல பிரச்சனை தாண்டி தான் வருவான். அவன் கண்டிப்பா விடுதலையாக்கப்படுறான். ஏன்னா அது கன்ஃபார்ம் அந்த மனுஷனுடைய பாவம் போக்கப்படும். இங்க இடத்துல சரியா வந்து நிக்கிறவன் மாறிடுவான். மூணாவது பாவ மன்னிப்பு. இது ரொம்ப அற்புத விதமான விஷயம் பாருங்க. இது உண்மையில இந்த பாவ மன்னிப்பு பத்தி தெரியணும். ஏன்னா இது சர்ச்சைகளுக்கும் போதிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சர்ச்சைகள் தான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். மூணாவது, கர்த்தர் பாவ மன்னிப்பு, மூணாவது பாவ மன்னிப்பு 3 பேர் சேர்ந்து நடக்குது. 1 இயேசு கிறிஸ்து, 2 பரிசுத்த ஆவி, 3 பரிசுத்த அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா பரிசுத்த தீர்க்கதரிசிகள். இந்த 3 பேரை சேர்த்து தான் 3வது பாவ மன்னிப்பு நடக்கிறது.
நல்லா கேட்கணும். ஏன் இந்த 3 பேரையும் உள்ள கொண்டு வருதுன்னா, நம்ம சில நேரத்துல நினைப்போம், எல்லா சர்ச்சிலும் பாவ மன்னிப்பு நடக்கும். நடக்காது. கன்ஃபார்ம் சொல்றேன். எல்லா சர்ச்சிலும் பாவ மன்னிப்பு நடக்காது. ஏன்னா, பாவ மன்னிப்பு நடத்தணும் அப்டின்னா, அந்த பாவ மன்னிப்பை நடத்துறவன் பரிசுத்தமா இருக்கும். ஏன்னா, பரிசுத்தம் தான் பாவ மன்னிப்பு குடுக்க போகுது. அதுக்கு ஜாதி, மதம், குலம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவன் பரிசுத்தனா இருக்கணும். இப்ப பாருங்க, அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா, இயேசுட்ட பரிசுத்த இயேசு பாவத்த மன்னிச்சாரு இல்லையா? 2வது அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவி இருந்துச்சு. 2வது சீசர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் பாவ மன்னிப்பு குடுத்தாங்க. அதுக்கு காரணம் அவங்ககிட்ட பரிசுத்த ஆவி இருந்துச்சு இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவிங்கிறவரு இயேசுகிட்ட இருக்கிறாரு. பரிசுத்த அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகிட்ட இருக்கிறாரு. இருந்து தான் பாவ மன்னிப்பை மனுஷனுக்கு உண்டாக்குறாரு. பாவ மன்னிப்பு எப்படி உண்டாக்குதுன்னா, 1 விசுவாசம். இயேசுடைய திருவிழந்தன்மை எடுக்கிறதுனால அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு விசுவாசிக்கிறோம். பட் அதனால 99.9% பேர் பாவ மன்னிப்பு நடக்காது. ஏன்னா, அந்த பாவ மன்னிப்பு விசுவாசத்தினால உண்டாகும் பாவ மன்னிப்பு. அதாவது நான் இயேசுவை விட்டு மரித்தாலும் போக மாட்டேன்ங்கிற எண்ணம் உடையவனுக்கு தான் அந்த இரத்தம் வேலை செய்யும். நான் மனம் போல போக்குறவனுக்கு ரத்தம் வேலை செய்யாது. அப்ப விசுவாசத்தினுடைய உறப்புக்கு தான் இந்த ஞானஸ்தானம், அந்த திருவிருந்து வேலை செய்யும். 2ம் இருமனம் பட்டவன். அங்கங்கே போயிட்டு வரவனுக்கு இது பாவ மன்னிப்பு குடுக்காது. அதனால அந்த பாவ மன்னிப்பு உட்டுருவோம். சராசரி ஒரு மனுஷ ரீதியா இருந்து பாவங்கள மன்னிக்கிறதுக்கு அது டாப் பாவ மன்னிப்பு. அது தனிப்பட்ட மனுஷனுடைய விசுவாசத்தினால வருகிறது. இந்த பாவ மன்னிப்பு குடுக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இயேசுக்கு அதிகாரம் இருந்துச்சு, பரிசுத்த ஆவிக்கு அதிகாரம் இருந்துச்சு, அப்போஸ்தலருக்கு அதிகாரம் இருந்துச்சு. இந்த அதிகாரம் இருக்கிற சபையில மட்டும் தான் இந்த பாவ மன்னிப்பு சரியாகும். அதை எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா, அந்த இடத்துல தான் மனுஷனுக்கு அற்புதமும் மனம் திரும்புதலும் நடக்கும். ஆராதிக்கிறதுனால நடக்காது. நிறைய பேர் சொல்றாங்க, பாடுனா பாவம். நோ. பாவ மன்னிப்பு பரிசுத்தத்துக்கு மட்டும் தான் போகும். வேதம் சொல்றது, பிசாசுகளும் ஆராதிக்கிறது, பிசுவாசிகளும் விசுவாசிக்கிறது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குறதுன்றது கர்த்தருக்கு முன்னாடி. அவைகளும் வார்த்தைகள் சொல்லுது. சோ பாடுறதுனாலயோ, விசுவாசத்தை கொஞ்சம் குறைவா வச்சு இருக்கிறதுனாலயோ நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தரால மட்டும் தான் முடியும். இப்ப சொன்னாரு பாருங்க. அதனாலதான் நிறைய சபைக்கு போயிட்டு இவங்களுக்குள்ளாகவே நான் பரிசுத்தமாகிட்டேன் சொல்லி நல்லா சண்டை போடுறது. யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகல. பாவ மன்னிப்பு உண்டாயிட்டா சண்டைக்கு போக மாட்டான். உங்களுக்கு புரியுதா? பாவ மன்னிப்பு உண்டாயிட்டுனா சும்மா கொடுக்காம இருக்க மாட்டான். எப்பவுமே நன்மை செய்யறதும் சண்டைக்கு போகாம இருப்பதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பு. அடையாளம் அதான். நான் என் பாவம் மன்னிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? அதை பின்னாடி சொல்லுவேன். என் பாவம் மன்னிக்கப்பட்டுனா அதுக்கு என்ன அடையாளம் பின்னாடி சொல்றேன். அப்ப இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் பாவத்தை மன்னிச்சிட்டு இருந்தாங்களாம். எல்லா சீசரும் பாவத்தை மன்னிக்க முடியல. எல்லா மனுஷனும் பாவ மன்னிப்பு உண்டாகல. இவங்களால பாவ மன்னிப்பு உண்டாச்சு தான். யோவான் புத்தகம் 20வது அதிகாரம் 19 கொடுக்கிறார். அதுலதான் நிறைய பேருக்கு நிறைய சபைக்கு பிடிக்காது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அங்க நன்மை நடக்காது, அங்க அற்புதம் நடக்காது. பாவம் மன்னிக்கப்பட்ட ஒருத்தன் இருந்தா அந்த இடத்துல வர்றவை கண்டிப்பா புசிப்பான். அவன் குடும்பம் நல்லா ஆகும், மாறும். பிசாசுகள் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கும். பாவ மன்னிப்புக்கு அடையாளம் சண்டை போடாது. ஆனா ட்ரெஸ் போடும். ஏன்னா பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நிறைய நன்மைகளை கொடுத்துடுறாரு. புரியுது உங்களுக்கு? எந்த ஆபீஸ்ல பாருங்க, படிச்சவனுக்கு நிறைய பைசா கொடுக்க மாட்டான். நல்ல கேரக்டர் இருப்பானே, களா வாங்காதவன். எத்தனை பேர் அக்கௌண்டன்ஸ் படிச்சிருந்தாலும் அந்த கணக்கு பார்க்கறதுக்கு நூற்றுக்கணக்கான அக்கௌண்டன்ஸ் படிச்சிருந்து அங்க போனாலும் அதுல ஏன் இன்டர்வியூன்னு ஒண்ணு வைக்கிறான்னா, அவன் கேரக்டர் பார்த்து அவன் அந்த பொறுப்பை கொடுக்கறது. அவன் குணம் இருக்கிறவன் தான் அனுபவிக்க முடியும். நீங்க உங்க பாவம் மன்னிக்கப்பட்டீங்க சரியாயிட்டீங்கன்னா உங்க தலையில தேவன் கொட்டிடும். ஆமென். இப்படித்தான் நன்மைகள் வரும். தேடி போகாத நன்மை என்னைய சரி பண்ண கிடைச்சிருது. தேவன் தான் நம்மளை சரி பண்றாரு. அதுக்கு நான் தேவன் நம்மளை சரி பண்றது என்ன பண்ணுவோம் அதை பின்னாடி சொல்றேன் இல்லையா? அதுக்கு இந்த வசனத்துல இருந்து ஒன்று சொல்றேன். 20:19 இருக்கு பாருங்க. இந்த ஜனங்கள் யூதர்கள் பயந்து ஒரு வீட்டுல கூடும்போது இயேசு கூரையை பிரிச்சுட்டு உள்ள வந்துட்டார். அவர் சொல்றார், பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டா கடவுள்னார். ஏன்னா பயந்து போய் நிக்கிறாங்க. சமாதானம் உண்டா கடவுள்னார். ஆண்டவர் உடனே பூணு ஊதி பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுனார். அப்புறம் அவருடைய சரீரத்தெல்லாம் காமிக்கிறார். நான் தான் இயேசு, காயப்பட்டது, அடிக்கப்பட்டது, நீங்க தான் பாத்தீங்க, என்னை குத்துனது குண்டதெல்லாம் பாத்தீங்க, என் காயங்கள்லாம் பாத்தீங்க, நான் உங்ககிட்ட காட்டுறேன். காட்டார். மறுபடியும் பூணு ஊதிட்டு ரிசீவ் தி ஹோலி கோஸ்ட்னார். பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளுனார். அப்புறமா ஊதிக்கிட்டு ஒண்ணு சொல்லுவாரு, நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறியோ அவனுடைய பாவம் மன்னிக்கும். அவன் பாவ மன்னிப்பு தெய்வத்துக்காக பயந்துனாலும் கர்த்தரை ஆராதிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. வெளியே போனா யூதம் கொன்னு போடுவான். ஆராதிக்கிறது தெரிஞ்சாலும் யூதம் கொல்லுவான்.
என் உயிர் போனாலும் கர்த்தரை ஆராதிக்காம இருக்க முடியாது. உயிரை விடவும் கர்த்தர் பெருசுன்னு நினைச்சு பயந்துனாலும் எவனுக்கு வேண்டி என்னத்தை விட்டுனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறான் பாரு. அவன்கிட்ட வந்து அவன் பாவத்தை மட்டும் இல்ல, அவன் அநேகருடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்கே கர்த்தர் வல்லமை வச்சிடுறார். பூன்னு 2 நேரம் ஊதினார். அப்புறம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில எல்லாருடைய பாவத்தையும் பேதுரு நிசாரமா மன்னிச்சுட்டு போயிடுறான். அப்படி தூக்கி விட்டுறான், இப்படி தூக்கி விட்டுறான். ஐ நோ யூ, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹீல்ஸ் யூ அப்படிதான் சொல்றாரு. உன்னுடைய தேவன் குணமாக்குறாரு. அவங்களுக்கு திமிருவாதக்காரன் 8 வருஷம் ஃபார் 8 இயர் இருக்குது. உடனே சரியாயிட்டான் இல்லையா? நேரம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பாவம் மன்னிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருந்துட்டு அவன் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கும். அவனும் பாவ மன்னிப்பு சரியாக்கிறான், எல்லாருடைய பாவத்தை மன்னிக்க முடியுது. அப்ப அப்போஸ்தலர்களை கொண்டு பாவ மன்னிப்பு நடக்கிறது. அவங்க அப்போஸ்தலர் யாருன்னா பரிசுத்தமான ஒரு மனுஷன். 1 இன்ச்சு கூட விக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்காத ஒரு மனுஷன். தெரியும், எல்லாருக்குமே தெரியும் விக்கிர ஆராதனையில பாவத்தை தவிர ஒண்ணுமே நடக்காது. ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டும் துணிகரமா போய் நிக்கிறானே, அவனால பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. கர்த்தருக்காக தைரியமா ஸ்ட்ராங்கா தப்புனா உயிர் தப்புனா கர்த்தர் ஆராதிப்பேன், இல்லாட்டி செத்துப்போம் அப்படி சொல்ற மனுஷனால கண்டிப்பா பாவ மன்னிப்பு உண்டாயிரும். நிறைய வீட்டுல அம்மாக்கள் நிமித்தமாட்டு பிள்ளைகள் பாவம் மன்னிப்பு பெறாம இருந்துச்சு. நிறைய வீட்டுல தகப்பனால் பெந்தகோஸ்து போற தகப்பன் சரியில்லாம பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்படல. தாய்மார்கள் சரியில்லாம புருஷனுடைய பாவம் மன்னிக்கப்படல, பிள்ளைங்களுடைய பாவம் மன்னிக்கப்படல. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாவ மன்னிப்பு எங்கேயோ இருந்து வரும். நான் சொன்னேன் இல்ல, பாவ மன்னிப்பு உங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருந்தா வரமாறு. நீங்க பரிசுத்தமா இருந்தால் அந்த பரிசுத்தம் உங்க பிள்ளைங்களுக்கு பரிசுத்தத்தை காக்கிறது, பாவ மன்னிப்பு கொடுக்குது. அது மனம் திரும்பும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு தகப்பன் செமையுள்ளவனா இருந்தா பிள்ளை கெட்டு போவாது. நம்ம பிள்ளைகள்லாம் கெட்டு போக காரணம் நம்மளுக்கே பாவ மன்னிப்பு உண்டாகல. அது அவர் சொன்ன ஏசா இப்ப ஏசா சொல்ல பாருங்க, அசுத்த உதடுள்ள மனுஷன் நானு, ஏன்னா அசுத்த மனுஷர்கள் வாசம் பண்ற இடத்துல இருக்கிறதுனால நான் அப்படி ஆயிட்டேன். உங்க வீடு அசுத்தமா இருந்தா அது பாவம் மன்னிக்கப்படாது, அசுத்த உதட தான் இருக்கும், அசுத்த வாழ்க்கையா தான் இருக்கும். நீங்க சரியா இருந்திருந்தா உங்க பிள்ளைங்கள் இன்னைக்கு தெய்வத்துக்காக உங்களுக்காக இறைக்கம் பாருங்க. பாவ மன்னிப்பு தெய்வம் கொடுக்குது, பரிசுத்தர் கொடுக்கிறார். அப்புறமா பரிசுத்த தூதர் மூலமா கொடுக்குது. அப்புறமா பரிசுத்த இயேசு கிறிஸ்து கொடுக்குது. அப்புறம் பரிசுத்த உங்களை கொண்டு உங்க குடும்பங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துறாரு. சோ எல்லா இடத்துக்கும் பாவ மன்னிப்புக்கு பரிசுத்தம் தேவை. சும்மா எல்லாம் ஒண்ணு நடக்காது, ஈஸியாட்டு ஒண்ணும் நடக்க. பாவத்துல தான் எல்லாரும் கிடக்காது தெரியும். ஆனா அதை தைரியமா சொன்னா உன் சபையில 700 பேர்ல 7 பேர் தான் இருப்பான். ஏன்னா நீ நடத்தின விதம் அப்படி. கர்த்தர் தருவார், ஆராதனை ரொம்ப முக்கியம் அப்படியே சொல்லி ஜனங்களை சேர்த்து வச்சிருக்கிற. நீ என்னைக்காவது சத்தியத்தை பேசும்போது எல்லாம் பிரிஞ்சு ஓடிடுவான். முதலே சர்ச்சையை கட்டும் போது பரிசுத்தத்துல தான் கட்டணும், ஆராதனையில கட்டக்கூடாது. பரிசுத்தம் தான் முக்கியம். நீ பரிசுத்தமா இருந்து பாரு, வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆயிரும். தெய்வம் உங்க பாவத்தை மன்னிச்சிருச்சு இல்லையா? இப்ப பாவ மன்னிப்பு நடந்தா என்ன நடக்குங்கிறத சொல்றேன். பாவ மன்னிப்பு வந்தா என்ன நடக்கும்? சங்கீதம் 103 பாவ மன்னிப்பு நடந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு சொல்றேன். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அதுல சொல்லுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமா பாவம் போயிருன்றார். அப்படி என்ன அர்த்தம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தொலைவு இல்லையா சொல்றாரு. இந்த தொலைவுல தான் அந்த பாவம் போனதுடைய ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. பாவம் எவ்வளவு தூரமா போயிருதான், கிழக்கு எங்க இருக்குது அவ்வளவு தூரத்துல இருந்து மேற்கு எங்க இருக்குது அவ்வளவு தூரமா பிரிச்சு விட்டுறாரு, தூரத்துக்கு போயிருந்துட்டாரு. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல பாவம் மன்னிப்பு நடந்துட்டா பாவம் தூரமா போயிடும். ஹலோ, ஃபர்ஸ்ட் பாவம் வந்துச்சுன்னா பாவம் தூரமா போயிடும். அதாவது நீ பாவத்தை தூரமா வச்சிருவன்னு அர்த்தம். பாவ நண்பர்கள், பாவ பழக்க வழக்கம், பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா தெய்வமாக்கி வைப்பாரு. இல்லைன்னா நம்மளோட மனசுல தோணும் இவ்வளவு தூரமா அவனு வைக்கணும் அப்படின்ட்டு. 1 தூரமாக்கிறோம் பாவத்தை, ஏன்னா நம்மளுக்கு விட முடியாதுல்ல. 1 2 இது என்னது சொல்றது? கிழக்குக்கு மேற்கு தூரம் சொல்றது. கிழக்கும் மேற்கும் ஒரு கிழமை சேராது. ஹலோ, கிழக்கு தான், மேற்கு தான், சேரவே செய்யாது. அப்படி போல தெய்வம் பாவத்தை மன்னிச்சுட்டா இனி பாவம் பண்ண சேரவே செய்யாது, உதட்டுல சேராது. அம்மாவை பார்த்து நிறைய பேரு நீ வா, யார? மம்மிய. இதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு இல்லாததுனால பேசுது. இது
பாவ மன்னிப்பு வந்தா கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அப்படி போல பாவம் சேராது. பாவ மன்னிப்புன இனி பாவம் உனக்கு கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம்னு சேராது. அப்படி போல இனி பாவம் ஒரு காலமும் சேராது. 2, 3 1 பாவத்த தூரமாக்கிருவ. 2 சேராது. 3 கிழக்குக்கும் தூரம் கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரங்கிற எத குறிக்குதுன்னா, அவ்வளவு தூரமா இருந்தா நம்மளுக்கு இருதயத்துல ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு துக்கம் இல்லன்னா தொலைவை நினைச்சு ஒரு வருத்தம் வரும். இவ்வளவு தொலைவு இருக்குது போய் போணும் பக்கம். தூரம் என்ன கொண்டதுன்னா ஒரு சோர்வை கொண்டு வருது. அப்படி போல பாவம் மன்னிக்கப்பட்டவனுக்கு பாவத்து மேல சோர்வு வரும். தூரம் அதிக வெறுப்பை காமிக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டா நம்மளுக்கு ஒரு வெறுப்பு. பாவத்துக்கும், ட்ரெஸ்ஸுக்கும், முடிக்கும் சம்மந்தமே கிடையாது. பாவத்துக்கும் மூளைக்கும் தான் சம்மந்தம். மூளை கரெக்ட்டா இயங்கும். கரெக்ட்டா போகும். பேச்சு, நட, செயல்பாடு எல்லாமே பாவத்தை ஒதுக்கி வச்சு நிக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எத்தனை வருஷம் முக்கியம் இல்ல சபைக்கு போனது. ஒரு நாள் போனாலும் எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். எகிப்தில இருந்து தகப்பன்மார்கள்லாம் போனாங்க இஸ்ரவேலுக்கு. முதல்ல போனோம்னா போவே இல்ல. கடைசியில போனவன் போயிட்டான். சொல்ல முடியாது. பரிசுத்தத்த கரெக்ட்டா கிரகிச்சுட்டு, பாவம் ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு ஒரு வெறுப்பா மாறுதோ, அப்பொழுது அவனுக்கு கேரக்டர் சரியா இருக்கும். அதுதான் பாவ மன்னிப்பின் அடையாளம். கர்த்தர் என்ன பண்றாரு? உங்க பாவத்தை எல்லாம் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா வச்சு ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி வச்சிடறாரு. இங்க இருக்கிற எல்லா பரிசுத்த மனவாட்டிக்கும் யாருக்காவது யாராவது ரூ. 2 கொடுத்தா இருதயத்துல குடைச்சிடும். அதுதான் நரகம். என்னுடைய கேரக்டரை பார்த்துக்கிட்டு என்னுடைய பிள்ளைங்களும் என்னுடைய பேர பிள்ளைங்களும் மனுஷர்களும் என்னிடத்துல வந்து சத்தியம் கேட்க வர்ற அளவுக்கு என் கேரக்டர் மாறி இருக்கணும். ஐயா இந்த ஆள்கிட்ட போனா நல்ல இருதயம் வருது, நல்ல சந்தோஷமா இருக்குது, ஐயோ நம்மளை தேற்றுக்கிறாரு, நம்மளை முன்னேற்றுகிறாங்கிற ஒரு 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 கேரக்டர் உண்டாயிருக்கணும். பைபிள் சொல்லுது, மரணம் வாயில இருக்குது, நாவின் அதிகாரத்துல மரணம் இருக்குது, ஜீவன் நாவல இருக்குது. நாவல தான் இருக்குது பிரச்சனை. நிறைய விலைக்கு சொல்ல முடியும். அதனால பாவ மன்னிப்பு கிறிஸ்துவால வருது. பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நாவையும் செயலையும் சரியாக பாதுகாத்து தானும் இடராமல் எந்த மனுஷனுக்கும் இடரல் இல்லாமல் வாழுகிறான். இதுதான் பாவ மன்னிப்புடைய நிச்சயம். ஒரு மனுஷனை கூட இன்னும் சொல்ல முடியும், பாவம் மன்னிக்கப்பட்டால் அடுத்த கட்ட வாழ்க்கை இனி தனக்காக வாழ மாட்டான். பாவ மன்னிப்புடைய ஹை இனி வர்ற நாட்கள் சொல்லுவோம், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு, இனி நீங்க உங்களுக்காக வாழ முடியாது, இனி அடுத்தவனுக்காக தான் வாழ முடியும். பாவ மன்னிப்புடைய சரியான அதிகாரம் அதுதான். நான் எனக்குனே வாழ மாட்டேன். நான் பாவ மன்னிப்பு வந்தாச்சுன்னு என் பாவத்தை மன்னித்தவர்களுக்காகவே வாழ்ந்து செத்துட்டு போயிடுவேன். அதான் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு யாருக்கு நடக்குது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்குது. அந்த கிருபை சொல்லிக்கிட்டு கீழே பாவ மன்னிப்பு போடுற. கிருபை என்னதுன்னா பாவ மன்னிப்பு. அப்புறமா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா, பாவ மன்னிப்பு என்ன? கிருபை தான். கிருபையை பாவ மன்னிப்பு கட்டுறாரு. 2 வருஷத்துக்கு பொழுது கர்த்தருக்கு பயந்தவனுக்கு மேல பாவ மன்னிப்பு உண்டாயிருது. ஹலோ, அப்ப உங்களுக்கு தெரியுது, நான் சர்ச்சுக்கு போறதுனால என்ன பாவ மன்னிப்பு இல்லை. சர்ச்சுக்கு போற நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுறதே இல்லை. கர்த்தருக்கு எவன் பயப்படுறானோ அவன் மேல தேவனுடைய கிருபை இருக்குது, அவன் மேல பாவ மன்னிப்பு உண்டாயிருது. பாவத்தை வெறுக்கும்படிக்கான ஆற்றல் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு தான் உண்டாகுது. பயப்படுறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறதுல 3 விஷயம் சொல்றேன். மொத்தம் 4 அணை இருக்கு இல்லையா? 4 விஷயம் சொல்றேன். பாவ மன்னிப்புல முக்கியமான காரியம், தான் பிள்ளைங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்து இவ பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சா என் பிள்ளைங்களுக்கு சாக்கு பூக்கு வைக்காது. பிள்ளைங்கள் இப்படிதான் பாவம் செய்யுன்னு சொல்லாது. பாவ மன்னிப்பு யாருக்கு கிடைக்குது? கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு மேலதான் அந்த கிருபை, பாவ மன்னிப்புங்கிற கிருபை உண்டாகுது. சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவன் முதல்ல அவரை துதிக்கணும். ஒழுங்கா துதிக்கிறீங்களா? நீங்க ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் காலையில எந்திரிச்சு சாயந்தரம் எந்திரிச்சு துதிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறவன் கண்டிப்பா அவருடைய பயத்திலேயே கண்டிப்பா கர்த்தரை எல்லா நாளும் துதிப்பான். நம்ம பயப்படுறது பணத்துக்கு, வேற காரியங்களை பயப்படுறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எதுக்கு ஒருவன் பயப்படுறானோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இப்ப சொல்றாரு, எனக்கு பயந்தா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் என்ன துதிப்பான். இவனுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். 2 சங்கீதம் 115:11
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை நம்புங்கள். முதல்ல கர்த்தரை துதிப்பான். அப்புறமா எல்லாத்துக்கும் கர்த்தரை நம்புவான். நம்புறவனுக்கு தான் கொடுக்க முடியும். நான் நம்பிக்கை இல்லாம தேவ சமூகத்துல வந்து துதிச்சா கூட கிடைக்காது. நம்பிக்கையோடு வரணும். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கும். நான் கர்த்தரை மட்டும் நம்புறேன். அவரை மட்டும் தான் துதிப்பேன். அது என் பாவத்தை மன்னிக்க செய்து, என்னை ஒதுங்க செய்து, என்னை வளரவும் செய்கிறது. இவனுக்கு தான் பாவ மன்னிப்பு உண்டாகும். முதல்ல கர்த்தரை நம்புங்க. அப்புறமா கர்த்தருக்கு பயப்பட்டு அவரை எல்லா நாளும் துதிங்க. எதுக்கும் பயப்படாத. கடத்துக்கு பயப்படாத. பிரச்சனைக்கு பயப்படாத. கர்த்தருக்கு பயந்து முதல்ல நம்பி அவரை துதி. காலையில எந்திரிச்சு விடிய காலை எந்திரிச்சு கர்த்தரை துதி. ஒவ்வொரு நாளும் துதி கர்த்தரை பாடுன்றார். 3ஆவது பாயிண்ட் சங்கீதம் 112:1 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருப்பது. கர்த்தருக்கு பயப்படுறது அது. அல்லேலூயா சொல்லிட்டு அவருடைய கட்டளைகளுக்கு பிரியமா இருப்பது. அவருடைய கட்டளையில முக்கியமான கட்டளை உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயா. நான் சொன்னேன் ஒரு மனுஷன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியலன்னா அவனுக்கு இன்னும் பாவ மன்னிப்பே கிடையலன்னு அர்த்தம். ஒரு அம்மாவை அவதூறவா பேசுற ஒரு மனுஷனுக்கு அப்பாவை அவதூறவா பேசுறவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அடுத்த கட்டளை முக்கியமான கட்டளை 10 கட்டளையில இல்லாம இந்த 10 கட்டளை சார்ந்த ஒரு கட்டளை யாருக்கு பாவ மன்னிப்பு இல்லைன்னா மனைவியிடத்துல அன்பு கூறாதவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. புருஷனுக்கு கீழ்ப்படியாதவளுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா கட்டளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுன்றது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுன்றது. அப்ப கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுன்றது முக்கியமான கட்டளை. கர்த்தருக்கு முதல் 2 பகுதியை கர்த்தரை சொல்லிட்டு இப்ப மனுஷ கட்டளையில அடுத்த கட்டளை இந்த 2 தான். தேவ கட்டளை கர்த்தரை மட்டும் ஆராதிப்பது, அவரை மட்டும் துதிப்பது, அவருக்கு மட்டும் பயப்படுவது. மனுஷ கட்டளை தாய் தகப்பன் கணவன் மனைவி. இதை பார்க்க பெரிய கட்டளை உலகத்திலே கிடையாது. என்ன வந்தாலும் கணவனுக்கு கீழ்பட்டு இருப்பது. என்னைக்கு ஒரு வீட்டுல பிள்ளைகளுக்கு வேண்டி புருஷன் மனைவியை திட்டினானோ மனைவி புருஷனை திட்டினானோ அந்த குடும்பத்தை அப்படியே கூட குப்பையில போட்டு முடிய வேண்டிய போவான். பாவம் மன்னிப்புனா என்ன தெரியல, வேற சபையில் வேற மாதிரி சொல்லி விட்டான். அங்க புருஷன் கணவன் மனைவி சண்டை உளுந்து பிச்சு மோதிட்டு வருவாங்க. சகோதரி வீட்டுக்கு இங்க சபையில வந்து அப்படியே வந்து பாஸ்டர் வந்து அந்த மூஞ்சி அப்படியே கேரக்டர் மாத்திடும். பரிசுத்தமான மாதிரி மூஞ்சி வைப்பான். பாஸ்டர் இந்த ஸ்திரீ தான் நம்ம சபையில பரிசுத்த ஸ்திரீ. வீட்டுக்கு போனாதான் தெரியும். பிள்ளைய கொடுத்து 2 தான் சொல்லுது. பிள்ளைக்கு சேர்த்து வை, பிள்ளைக்கு அடி. பைபிள் சொன்னது 2 தான். கொஞ்சம் பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. பிள்ளைக்கு சேர்த்து வை, கஷ்டப்பட்டு சேர்த்து வை, பிள்ளையை போட்டு நொறுக்கு. இந்த செயல் தான் பாவ மன்னிப்பு. சில பேருக்கு இயற்கையாவே இருக்குது, அது பாவ மன்னிப்பு கிடையாது. இப்படி வர்றது பாவ மன்னிப்பு. இதுதான் கட்டளைங்க, வேற கட்டளை கிடையாது. இந்த 3 கட்டளை தான் டாப். 1 தெய்வம், 2 என்னோட தாய் தகப்பன், 3 என்னோட மனைவி, என்னோட புருஷன். இதுதான் கற்பனை. இவ்வளவுதான் உலகம் ஒரு மனுஷனுக்கு. அடுத்ததெல்லாம் உலகம் கிடையாது. இவ்வளத்துல பாஸ் ஆகி ஒரு மனுஷன் நின்றுட்டான்னா அவன் பாவம் மன்னிக்கப்படுச்சு. நல்லா இருந்துவான். 1 தேவன் மேல கைட்டாரி. என்ன நடந்தாலும் புருஷனுக்கு கீழ். புருஷன் என்ன நடந்தாலும் மனைவி திட்டாத, அன்பு. இது கடவுளுக்கு பயப்படுறது. இது நடந்தாதான் நீ பாவ மன்னிப்பு நடக்கும். ஆண்டவர் சொல்லுவார்ல, காண்கிற சகோதரன் மேல நீ வந்து பிரியம் இல்லைன்னா காணாத தெய்வத்தின் எப்படி பிரியமா இருப்ப? பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு இதெல்லாம் தெளிவா பிடிச்சிட்டு. பாவ மன்னிப்பு அடுத்தவனே காயப்படுத்தாது. என் புருஷன் எப்படி காயப்படுத்த. அதுக்கு தான் சொல்லுவேன், பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம மனைவி தப்பா நினைப்பாளே, நம்ம மனைவி சாப்பிடாம இருப்பாளே, நம்ம பிள்ளை கெட்டு போயிருமே, நம்ம பையன் கெட்டு போயிருவானே, இந்த கருத்தோடையே வாழ வைக்கும் பாவ மன்னிப்பு. நான் உழைக்காம இருந்தேன், பிள்ளை கெட்டு போயிருமே, என் மனைவி அங்கே போயிருவாளே, நான் இல்லாமல் இருந்தேன் வேற யாரோட பேசிட்டு இருப்பாளே, நான் இல்லாமல் இருந்தேன் என் புருஷன் வேற யாரோட பேசிட்டு இருப்பானே. இந்த கருத்துடையவைகளாகவே பாவ மன்னிப்பு அவளை நடத்துகிறது. நீ வீட்டுல போய் பரிசுத்தத்தை காமி. உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், உன்னை சூழ்ந்திருக்கிற உன் புருஷன், உன்னை சூழ்ந்திருக்கிற உன் மனைவி, உன்னை சூழ்ந்திருக்கிற பிள்ளைகள், சர்ச்சில் பரிசுத்தத்தை ஒன்று காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. பாவங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அது ரகசியமா செய்யக்கூடியது. சர்ச்சில் வந்துட்டு கொஞ்சம் கழுத்து தெரிஞ்சோன்னா பாவம் செஞ்சிருவாங்க. நீ ஃபுல்லா முடிஞ்சு கட்டினாலும் நீ பிடிச்ச ஆளு தனி அறையில இருந்தா பாவம் செய்வ. அதான் பாவத்துடைய பவர். தப்பா போயிச்சு விட்டாங்க. நீங்க வாழ்றீங்க பாருங்க ஒரு வாழ்க்கை. அதுல ஒரு கருத்து, என் கணவனார், என் மனைவி, எங்க அப்பா, எங்க அம்மா, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நான் யாருக்கு நன்மை செய்யட்டு கூட பிரச்சனை இல்லை. நான் யாரையும் கெடுத்துட விடக்கூடாதுங்கிறதெல்லாம் ஆழமா என்னை ஆவி உள்ள போதிச்சுட்டே இருக்கு. அந்த வார்த்தை பேசிடாத, இந்த தப்பை செஞ்சுக்கிடாது. இந்த மொத்த கோபத்தை யார்கிட்ட தெரியுமா காட்டும்? அவன் வளர்த்த பிள்ளைகிட்ட காட்டும். இவன் படுற வேதனை
இவன் பாவத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிக்கிறது, நான் பிள்ளை மாட்டி விடக்கூடாது, எங்கேயும் சிக்கி விடக்கூடாது, போலீஸ்கிட்டயோ அதிகாரிகள்கிட்டயோ கள்ளன்ட்டையோ கொலைகாரன்ட்டையோ மாட்டிடக்கூடாது என்பதற்காக எல்லாரிடத்திலும் பவ்யமா இருந்துட்டு பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கும். பாவம் மன்னிக்கப்படாதவே பிள்ளைங்களை மனம் போன போக்குல விட்டுருவான். ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படணுமா, எதை வேணாலும் இழப்பு. பாவ மன்னிப்புடைய அதிக பவர் என்னன்னா இழப்பு. இயேசு பாவத்தை மன்னிச்சாருங்கள, இயேசு நமக்காக ஜீவனை விட்டார். அதான் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு ரத்தம் சிந்துறதுன்னு கிடையாது. தன்னை முற்றிலுமாக இன்னொரு மனுஷனுக்கு இழக்கிறது. அதுல அவன் மனசு உருகும். எந்த மனுஷனா இருந்தாலும் சரிதான். ஒரு பசியும் பட்டியல கெஞ்சி மரணத்துக்கு ஏதோ போகும்போது ஒன்னே நீ வித்து கொடு, அவன் அந்த பாவத்தை இனி செய்ய மாட்டான். அவன் தேவத்தை சும்மா வந்து கிடப்பான். இதான் பாவ மன்னிப்பு. ரத்தம் சிந்துதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த ரத்தம் சிந்துவதற்கு உயிரை கொடுத்தாரே, அதான் பாவ மன்னிப்பு. உயிர் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கும் பாருங்க. பாவ மன்னிப்பு ஆடு மாடுகளை கொல்றதுனால வருது. அதுல ரத்தம் ஒரு பங்கு. ரத்தம் வந்து பாவம் மன்னிக்காது. அந்த ரத்தத்தை கொடுக்கிறவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த ரத்தத்துல இருக்குது. ரத்தங்கிறது என்னதுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஜீவன் இருக்குது. அந்த மனுஷனுடைய என்ன செஞ்சார் அந்த ரத்தத்தின் மூலமா காட்டுறது தான். அவன் ஒரு எந்த மனுஷனையும் மடக்க முடியும். எந்த மனுஷனை, எந்த குடிகார புருஷனை மாற்ற முடியும், எந்த விபச்சாரியையும் மாற்ற முடியும். ஒருவன் தன்னை தனக்கு மற்றவர்களை இழக்கிறதுனால. இதான் பாவ மன்னிப்பு. அதான் அவன் சொன்னாரு, பொண்ணும் பொருளும் என்கிட்ட இல்ல, என்கிட்ட பொண்ணும் பொருளும் இல்ல, ஆனா அதை விடவும் மேலானதான் ஒன்று தரட்டா கேட்டார். நசரான இயேசு கிறிஸ்து நம்ம எழுந்து நட. பொண்ணு பொருளை பார்க்க அவன் விரும்புறதை பார்க்கல மேலான ஒண்ணு கொடுத்து பாருங்க. அப்புறமா அவன் மாறவே மாட்டான். அவன் அண்ணில இருந்து இயேசுடைய பிள்ளை ஆயிட்டான். அதான் பாவ மன்னிப்பு. இழக்க வேண்டியதை இழந்தா போக வேண்டியது தானா. இதை எப்படி சொல்றேன்? நிறைவானது வரும்போது குறைவானது மாறி. நீ நம்ம குறைவே பேசிட்டு இருக்கிறோம். அது சரியில்லை, இது சரியில்லை. நான் நிறைவே பேசுறேன். நிறைவானதை நீங்க செய்யுங்கள், பாவம் மன்னிக்கப்படும்.